Hello everyone, welcome back. அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இறைவன் கிருபையால எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு அட்டகாசமான சஹர் மெனு தான் பார்க்க போறோம். நல்ல மனம் வீசும் நெய்சோறும் அதுக்கேத்த மாதிரி காரசாரமான ருசியான நாகூர் ஸ்பெஷல் பாறை மீனானமும் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பாறை மீன் ஆனம். முதலில் ஒரு பவுல்ல தேவையான அளவு புளிக்கரைசலை ஊத்தி 3 தக்காளி, தேவையான அளவு உப்பு சேர்த்து கரைச்சு விடுங்க. இப்போ இதுல 3 பச்சை மிளகாய், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 3 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள். இது கூட தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து நல்லா கரைச்சு விடுங்க. அடுத்து ஒரு கடாயில 5 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 1 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் தாளிப்பு வடகம், 8 பல் தட்டிய பூண்டு போட்டு நல்லா பொரிய விடுங்க. கூடவே 8 சின்ன வெங்காயம், கறிவேப்பிலை, கலருக்காக 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்ப கரைத்து வச்சிருக்கிற மசாலா புளி தண்ணீரையும் சேர்த்து மூடி வச்சு 5 நிமிடம் நல்லா கொதிக்க விடுங்க. குழம்பு நல்லா கொதிச்சு வரும்போது சுத்தமா கழுவி வச்சிருக்கிற 1/2 கிலோ பாறை மீனை உள்ள சேர்த்து அது கூட ஒரு மாங்காய் துண்டுகளையும் சேர்த்து மீன் உடையாமல் ஒரு 5 நிமிஷம் வேக விடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மீன் வெந்தவுடன் நல்ல மையா அரைச்சு வச்சிருக்கிற 1/2 மூடி தேங்காய சேர்த்துக்கலாம். கடைசியா தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்தா அந்த ருசியே தனிதான்.
குழம்பு தயாரானதும் புதினா இலை சிறிது தூவி இறக்குனா மணமணக்கும் பாறை மீனானம் தயார். அடுத்து நெய் சோறு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? இந்த நெய் சோறுக்கு சீரக சம்பா அரிசி தாங்க பெஸ்ட். ஒரு படி, அதாவது 3/4 கிலோ அரிசிய நல்ல கழுவி 1/2 மணி நேரம் ஊற வச்சிருங்க. ஒரு பாத்திரத்துல 150 மில்லி எண்ணெய், 25 மில்லி நெய் சேர்த்துக்கோங்க. இதுல பட்டை, ஏலக்காய், கிராம்பு, ரம்ப இலை சேர்த்து வாசனை வர்ற வரைக்கும் வதக்குங்க. அப்புறம் 2 பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு 4 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுத சேர்த்து பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கிடலாம். கூடவே 1 கைப்பிடி மல்லி இலை, 1/2 கைப்பிடி புதினா இலை, 100 மில்லி தயிர் சேர்த்துட்டு 1 படி அரிசிக்கு 1/4 படி தண்ணீர் ஊத்திக்கோங்க. தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் எலுமிச்சை சாறு சேர்த்து தண்ணீர் நல்லா கொதிக்கட்டும். தண்ணீர் கொதிச்சதும் ஊற வச்ச அரிசிய சேர்த்து தண்ணியும் அரிசியும் சரி சமமா வற்றி வரும்போது மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் சிம்மில வச்சு தம் போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.
தம் உடைக்கும் போது 25 மில்லி நெய், 1 டீஸ்பூன் கேடிஆர் பன்னீர் சேர்த்து கிளறி விடுங்க. அவ்வளோதான், உதிரி உதிரியான மணமணக்கும் சீரக சம்பா நெய் சோறு ரெடி. சுட சுட நெய் சோறு கூட இந்த பாறை மீன் ஆணத்தை வச்சு சாப்பிட்டா டேஸ்ட் சும்மா அள்ளும். நீங்களும் உங்க வீட்ல கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம ஃப்ரை பேன் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போதான் ரமதானுக்கு நம்ம சேனலில் வரும் இஃப்தார் மற்றும் சஹருக்கான புதிய வீடியோக்கள் உங்களை வந்து சேரும். மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.